கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு 150 கிராம் கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கத்திரிக்காயை மட்டும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வடைச்சட்டியில் 2 பூண்டு பல், 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கிக்கணும். கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிடுச்சு. 4 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு உப்பு சேர்த்தா, அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதையும் வதக்கி எடுத்துக்கிறணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதக்கி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. தாளிச்சுக்கிடலாம். தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய், கடுகு, ஜீரகம், 1 வரமிளகாய், கருவேப்பிலை தாளிச்சதை சட்னியில் சேர்த்துடலாம். எண்ணெயில் வதக்குனா கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.